இனிமே நீங்க வாங்குற எல்லா ஏசிஸ்லயும் மினிமம் டெம்பரேச்சர் 20 டிகிரிஸ் தான் வைக்க முடியும். அதுக்கு கம்மியாக போக முடியாது. இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற சில ஏசிஸில் பார்த்தோன்னா 16 டிகிரி வரைக்கும் கீழே போக முடியும். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா ஏசிஸ்லையுமே 18 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களால் வைக்க முடியும். யூனியன் மினிஸ்டர் மிஸ்டர் மனோகர் லால் கத்தர் இந்தியாவோட எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால இனிமேல் ஏசிஸில் மினிமம் 20 டிகிரிஸும் மேக்ஸிமம் 28 டிகிரிஸ் மட்டும் தான் வைக்க முடியும்னு சொல்லிட்டாரு. இந்தியாவில் பவர் கன்சம்ஷன் வருஷம் ஏறிக்கிட்டே போகுது. கவர்மெண்ட் ரொம்ப காலமாக 5 ஸ்டார் ரேட்டட் ஏசிஸை ப்ரமோட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதோட ப்ரைஸஸ் ரொம்ப ஹையாகவே இருக்கிறதுனால அதோட அடாப்ஷன் ரேட்ஸ் ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. இப்போ நம்ம நம்பர்ஸ் பற்றி பேசணும்னா 2013-14 பீக் டிமாண்ட் வந்து 130 கிகாவாட்ஸாக இருந்துச்சு. அண்ட் இப்போ 2024-25 அது வந்து 250 கிகாவாட்ஸாக மாறி இருக்கு. 10-12 வருஷத்தில் பவர் கன்சம்ஷன் டபுள் ஆயிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஓவரால் பவர் கன்சம்ஷன் இந்தியாவது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10% வந்து ஏசி அண்ட் கூலிங் யூனிட்ஸ் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. 2019 2022 எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் ஏர் கண்டிஷனர்ஸ்னால மட்டும் 21% ஏறி இருக்குன்னு சொல்றாங்க. ஏசியில் ஒரு டிகிரிக்கும் கிட்டத்தட்ட 6% ஆஃப் இன்க்ரீஸ் இன் பவர் தேவைப்படுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 22 டிகிரிஸ்ல நீங்க வைக்கிறதுக்கும் 18 டிகிரிஸ்ல நீங்க வைக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட 25% ஆஃப் பவர் கன்சம்ஷன்ல வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. ஜென்ரலாவே ஏசிஸ்ல பார்த்தோன்னா 24 to 26 மெயின்டைன் பண்றது தான் பெட்டர்னு போட்டு வரும். ஆனாலுமே நிறைய பேர் 18 வச்சு தான் யூஸ் பண்றாங்க. இது யூஸ் பண்ணும்போது ரூம் கூலிங் ஆகிறதுக்கு கம்ப்ரஸர் யூனிட் ரொம்ப நேரம் ஓடுறதுனால அதிகமான பவர் தேவைப்படுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை ஏசியில் 18 டிகிரில வச்சு உட்காந்துருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஃபார்வர்ட் பண்ணி இதே மாதிரி இன்னும் நிறைய நியூஸ் அண்ட் இன்சைட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.